கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தில் நம்ம வளரணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். விசுவாசம் எவ்வளவுக்கு எவ்வளோ வளருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ ஆசீர்வாதங்களை நம்ம அதிகமாக அனுபவிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விசுவாசத்தை வளர்க்குறதுலையே நீங்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய போதல் அப்படி தான் விசுவாச போதனைன்னு சொல்லிட்டு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருங்க. நான் பெரிய பணக்காரனாவேன், நான் வசதி உள்ளவனாக மாறுவேன், நான் இதை சாதிப்பேன், இந்த வியாதி என்னை விட்டு போய்விடும். இப்படியே சொல்லி 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 விசுவாச அறிக்கை அப்படி சொல்லி கொடுத்து விசுவாசம் வளர்க்குறாங்க. நிறைய மனப்பயிற்சிகள் செய்கிறாங்க. சில வசனங்களை ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி இந்த மாதிரி இந்த யோகாலாம் கற்றுக் கொடுக்குற இடத்துல சொல்லி கொடுக்குறது மாதிரிலாம் அல்ல. விசுவாசத்தில் வளர்கிறதுங்கிறது தேவ உறவில் நீங்கள் எவ்வளோ வளர்கிறீங்களோ அதனுடைய விளைவு தான் விசுவாச வளர்ச்சி. விசுவாசங்கிறது எப்படியோ பரலோகத்தில் ஒரு கடவுள் இருக்கிறார், இங்கே உட்காந்துக்கிட்டு கடவுள் எனக்கு செய்வார் செய்வார் செய்வார், அவர் வல்லவர் நல்லவர், அவர் எனக்கு பெரிய காலம் செய்வார், அப்படியே நம்ம சொல்லி சொல்லி நம்பிக்கையை வளர்க்குறதில்ல. தேவ உறவில் வளரணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிற ஆண்டவரோடு பேசி பழகி பகிர்ந்து கொண்டு உறவில் வளரணும். நீங்கள் யாரா ஒருவரோடு நெருங்கி பழக பழக அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை தானாக வருது தானே. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு அவர் மேல் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய தேவைக்கு அவர் ஒரு மிகப்பெரிய உதவி செய்வார், நம்புகிறேன் 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 அப்படி நாள் முழுவதும் சொல்லிட்டு இருக்கிறனால அவர் உங்களுக்கு செஞ்சிருவாரா? ஐயோ பாய் மனுஷன் உட்காந்துக்கிட்டு நாள் முழுசும் என்ன நம்புகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானே, அதனால் அவருக்கு செய்வோம் அப்படி செய்வாரா? இல்லை. அவருக்கும் உங்களுக்கும் உறவு உருவாகணும், உறவு வளரணும், அந்த ஃபெலோஷிப் டெவலப் ஆகணும். அதனால் தேவனோடு உள்ள உறவுகளில் நீங்கள் வளருங்க. ஆண்டவரோடு பேசுங்க, பழகுங்க, உங்கள் காரியங்களெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையுடைய அத்தனை காரியங்களையும் சொல்லுங்கள். எப்படி வாழணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எதை நான் பின்பற்றணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எது சரி தவறுலாம் கேளுங்க. இந்த மாதிரி தேவனோட ஒரு உறவை வளர்த்துக்கொள்ளுங்க. அவரை குறித்து அதிகமாக சிந்திங்க, அவருடைய வேதத்தை அதிகமாக தியானிங்க, அவரை நோக்கி அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுறவல்ல ஆட்டோமேட்டிக்கலி ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும், டெவலப் ஆகும், அது க்ரோ அப் ஆகும். அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விசுவாசம் வளர்ந்துடும். எந்த அளவுக்கு தேவனோடு நீங்கள் பழகி பழகி உறவில் வளர்றீங்களோ, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய அப்பா, இதில் எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது, ஐ எம் வெரி ஷியூர் அபவுட் தேட், அந்த மாதிரி நீங்கள் வளர வளர பாருங்கள், நம்பிக்கை வந்துடுங்க. ஆண்டவர் போதுமானவர், ஆண்டவர் எனக்கு நல்லதை செய்வார், ஆண்டவரை நடத்துவார், ஆண்டவனை காத்துக்கொள்வார், நம்பிக்கை வரும். எனவே உறவுகளை வளர்த்து கொண்டு அந்த உறவின் விளைவாக விசுவாசம் வளர விடணும். அதுக்கு பதிலாக மந்திரம் சொல்கிறது மாதிரி காலையில் இருந்து நான் நம்புகிறேன் 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 நம்புகிறேன், நடப்பதாக 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 நடப்பதாக, இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும், இந்த மாதிரிப்பட்ட பயிற்சிகளில் அல்ல, உறவுகளில் வளருங்கள். அந்த உறவு உங்களுக்குள்ளே விசுவாசத்தை வளர்க்கும்.